பாருங்க அண்ணன் நம்ம இப்போ ரிவ்யூ எடுத்துட்டு இருக்காரு நம்மள. நம்ம வந்து கமலா தேட்டர்ல தான் இப்போ இருக்கோம். இப்போ வந்து நம்ம டிடி வாசனண்ணாவோட படம் வந்து நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. அவரோட அவரோட விடாமுயற்சிக்கு இது ஒரு வெற்றின்னு சொல்லலாம். இதோட இன்னும் 2, 3 படமும் அவர் பண்ண போறாரு. அடுத்தடுத்த படத்துலயும் அவர் நம்ம பார்க்கலாம். ஸோ அவரோட ஃபேனா நான் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்துல இருக்கேன். ஒரு நல்ல படம். எல்லாரும் வந்து குடும்பத்தோட வந்து பாருங்க. தேங்க்யூ. ஆ ஆனா அந்த டைட்டிலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லடா. நல்லா இருக்குண்ணா. டைட்டிலுக்கு எனக்கும் தெரியல. பட் வந்து படம் வந்து நல்லா ஒரு ஒரு ஃபாஸ்டா போகணும்னு சொல்ல, ஸ்லோவா போகணும்னு சொல்ல முடியாது. நல்லா போகுது. பயங்கரமா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. தேங்க்யூ. லைவ்ல பாக்குறது வேற. ஆனா படத்துல பாக்குறது தான் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஜானரா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. இதுல என்னன்னா நம்ம யூடியூப்ல பார்த்த டிடி வாசன் வேற. இங்க பாக்குற டிடி வாசன் வேற. அப்படியே டோட்டலா வேற. அந்த ஆக்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு ஒரு தெரியும். ஒரு வித்தியாசமான ஒரு ஜானர்னு. ஸோ வந்து வித்தியாசமான ஒரு ஜானர். அவ்வளவுதான். தேங்க்யூ. ஆக்ஷன் ஐயோ ஆக்ஷன் சொல்லவே வேணாங்க. பயங்கரமா இருக்கு. சீரியஸா சொல்றேன். ஆக்ஷன் நானே எதிர்பார்க்கல. அவரோட ஆட்டிடியூடா இருக்கட்டும், அவரோட சண்டை போடுற இதா இருக்கட்டும், வேற லெவல். தரமா பண்ணியிருக்காரு. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். நடிப்பா ப்ரோ. ப்ரோ அதான் சொல்றேன்ல, அவர் வந்து யூடியூபருங்கிறது வேற. ஆனா நடிப்புங்கிறது அது ஒரு வேற ஜானர்ல இருக்கு. அது நம்ம சொல்லலாம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். நடிப்பு தனி, யூடியூப் தனி. அது இது கம்பேர் பண்ணாதீங்க. அவர் வந்து இப்போ வந்து ஆக்டர் ஆயிட்டாரு. இப்போ அவர் ஆக்டர் கேட்டகரியில வந்துட்டாரு. ஸோ அவர் வந்து அடுத்து மேலும் மேலும் படத்துல வர வாழ்த்துக்கள். அது சூப்பர் தான் ப்ரோ. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம யாரையும் சொல்ல முடியாது பாத்தீங்களா. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதுல வந்து புதுசா நம்ம யாரை பார்க்கலாம்னா டிடி ஃபண்ணா வாசன் அண்ணாவை நம்ம புதுசா பார்க்கலாம். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் படத்திலே வராது ஒரு ஆள் வந்து டிடி ஃபண்ணா வந்து படத்துல வந்திருக்காரு. ஸோ எல்லாரும் வந்து பாருங்க. தேங்க்யூ. இது பொலிட்டிக்கல்னு சொல்ல முடியாதுல்ல ப்ரோ. ஐயோ ப்ரோ அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை ப்ரோ. ஆளை விட்டுருங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இல்ல பொலிட்டிக்கல் கண்டென்ட்டா இருந்தாலுமே அவர் வந்து வருவாரா இல்லையாங்கிற அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா. நம்மகிட்ட கேட்டு நம்மள கோத்து விட்டுருங்க போல. சரி ஓகே தேங்க்யூ. ரொம்ப நன்றி. படம் நல்லா இருந்தது. நம்ம அண்ணன் படம் தான், வாசன் அண்ணன் படம் தான். ஃபேமிலியோட பார்க்கலாம் படம். நல்ல படம். ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஓப்பனா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஒரு படம் வந்து ஒரு பொலிட்டிக்ஸ் பார்த்து என்ன சொல்ல விரும்புறாங்க, பொலிட்டிக்ஸ் பார்த்து பேசலாம். நிறைய விஷயம் இருக்கு. நிறைய விஷயம் பார்த்து பேசியிருக்காங்க அண்ணன். படம் சூப்பரா இருந்தது. நானும் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்தேன். சூப்பர். நானும் அண்ணன் கூட உட்காந்து பார்த்தேன் படம். நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா ட்ரை பண்ணலாம். ஒரு வாட்டியாச்சும் ஃபேமிலியோட வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணன் அவ்வளவுதான். எங்க அண்ணன் நடிச்ச படம் கண்டிப்பா வந்து பாருங்க. அதெல்லாம் இல்ல ப்ரோ. படம் தானே ப்ரோ. பொலிட்டிக்கல் அது இல்ல அப்படிலாம் இல்ல. சப்போர்ட் என்கிட்ட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அண்ணன் கிட்ட. அவ்வளவுதான். பொலிட்டிக்கலோ அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. அண்ணன் நம்ம அண்ணன் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். ஐபிஎல் இந்தியன் பினல்லா கூப்பிட்டு கேட்டுடலாமா அண்ணனை கூப்பிட்டு கேட்டுடலாமா டைட்டில். ஒரு லாஜிக்கான பேர் தான் ப்ரோ. நல்லா அதோட நல்லாதான் ப்ரோ இருந்தது. நல்லதா இருந்துச்சு. ஆக்ஷன் நல்லா இருந்தது. அது ஃபர்ஸ்ட் படம் அவர் நடிச்ச மாதிரி இல்லையே ப்ரோ. இதுக்கு முன்னாடி ஏதோ 4-5 படம் நடிச்சிருக்க மாட்டேன். நல்லா இருந்தது படம். நல்லா இருந்தது. புரியல. நான் நல்லா தான் ப்ரோ இருந்தது. மியூசிக் டைரக்டர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் சொல்ல நீங்க பாருங்க. படத்தை பார்த்து சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் நான் அவர் நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியாது உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி முதல்ல இருந்தே நடிச்சிருப்பாரு மாதிரி தெரியும். ஆனா அவர் சைட்ல இருந்து 100% கொடுத்திருக்காரு ப்ரோ. இப்போ பப்ளிக் மேல நடக்கிற அநியாயம் பார்த்து பார்க்கலாம் ப்ரோ. வந்து அதுக்கும் சொல்லிட்டு நம்ம பொலிட்டிக்ஸ் தப்புன்னு சொல்ல முடியாது. ஓகேவா. நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். நீங்க வந்து ஃபேமிலியோட வந்து பார்த்துன்னு போலாம் ப்ரோ. நல்லா இருக்கு படம். ஆமா ஓகே. இது ரொம்ப கான்ஃபிடன்ஸே போகுது ப்ரோ. அப்படிலாம் இல்ல ப்ரோ. அண்ணன் யார் வந்து கேட்டாலும் சப்போர்ட் அண்ணனுக்கு எப்பவுமே இருக்கும். இது ரொம்ப கான்ட்ரவர்சியா போகுது. அப்படிலாம் இல்ல ப்ரோ.
அது அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல இருப்பாரு. யாருக்குன்னா சப்போர்ட் அண்ணன் சைடுல இருந்து இருக்கும். பொலிட்டிக்கல் சைடுல இருந்து சப்போர்ட்னு சொன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல ப்ரோ. இந்த மாதிரி இப்போதைக்கு எதுவும் இல்ல. ஃபியூச்சர்ல என்ன இருக்கும்? புரியல புரியல. ப்ரோ எப்படி சொல்றது? என் வயசுல இருந்து ஆரம்பிச்சு 70 வயசு மனுஷங்களும் பார்க்கலாம். நல்லா இருந்தது ப்ரோ. அதான் சொல்றேன். ஓகே ஒரு வாரத்துல சொல்றேன். ஃபேமிலி படம் அவ்வளவுதான். ஃபேமிலி இப்ப மக்களுக்கு நல்லா சூட் ஆகும் வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்குங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. நியூவா இருக்கிற மாதிரி இல்ல. நல்லாவே நடிச்சிருக்காங்க. கதைலாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அதான் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்ல. நல்லா நல்லா இனிமேல் வளர ஹீரோவா வருவாரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. இன்னும் நல்லா இதுவானா நல்லா இதுக்கு சாங்ஸ் எல்லாம் பரவாயில்ல. எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுதாங்க அந்த போலீஸ்ல லாக்அப்ல டெத் இருக்கு பாத்தீங்களா, அது மெயினா இருக்கு. இது வரைக்கும் அதுக்கு ஒரு இதுவே இல்ல. ஆனா இந்த படத்துல மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்கு. இது வரைக்குமே அந்த மாதிரி எந்த இதுவுமே லாக்அப் சாவுக்கு ஒரு ரீசனே இன்னும் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இதுல நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரோ லாக்அப் ஸ்டோரி தான் ப்ரோ இந்த மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்டர்மிஷனுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக வந்து லாக்அப்பில் வச்சு கொடுமை பண்ணி இது பண்ணுவாங்கல்ல, அதை வந்து ஒரு ஸ்டோரி எடுத்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கு படம், ஒர்த்து தான் ப்ரோ. பாஷா நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லா நடிச்சிருக்காப்ல ப்ரோ. நல்லா இருக்கு, லவ் ஸ்டோரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு லாக்அப் அந்த இதில் வந்து காப்பாற்றுற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கு. அதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வந்து என்னென்ன இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் சால்வ் பண்றாங்களோ அதை வந்துட்டு வீடியோ நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. படத்துல ஆக்ஷன் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு. கவர் பண்ணது எல்லாமே நம்ம பைக் ரேஸ்ல எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் சூப்பரா வந்து நீட்டா வந்து நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. சாங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த லவ் சாங் வந்து நல்லா இருக்கு ப்ரோ. காமெடி இல்ல ப்ரோ, ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபேமிலி படம் பாக்குற மாதிரி தான் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பாக்குறதுக்கு லாக்அப் ஜெயில் அந்த இதை பார்க்கலாம். மெயினா வந்து லவ் ஸ்டோரிக்கு வந்து பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. தேங்க்யூ. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல. எல்லாம் ஸ்டண்ட் எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா எல்லாரும் ஆதரவு கொடுக்கலாம். நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாமே சீக்வன்ஸ்ல நல்லா இருந்தது. போர் அடிக்காம போச்சு. பக்காவா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. எல்லாமே ஓகே. படத்துல நீதிக்காக போராடி இருக்காங்க. நீதி வென்றது அதுல. அவ்வளவுதான். எல்லாமே பக்காவா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. படத்துல 2 சாங் நல்லா இருக்கு. அப்போ இப்போ சாங் பார்க்க நல்லா இருக்கு. அப்புறம் டூயட் சாங் நல்லா இருக்கு. அது கொரியோ பண்ண நல்லா இருந்துச்சு. டிடிஎஃப் வாசனோட ஆக்டிங் பார்த்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். படத்துல ஃபுல்லா சீரியஸ் மூவி தான்.